ஹாய், வெல்கம் டு சிம்பிள் லிவிங் ஸ்குவாட். இன்றைக்கி என்னோட கிளீனிங் டே. எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸோட நான் வீட்டை எப்படி பராமரிப்பேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளாகவே அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ வெயில் அடிக்கிறப்ப பெட்ஷீட்லாம் துவைச்சு காய போட்டுட்டேன். மோஸ்ட்லி பெட்ஷீட்லாம் துவைச்சனா டெரஸில் தான் போய் காய போடுவேன். பட் சம்டைம்ஸ் துருவ பார்த்துட்டு இருக்கப்போ மழை வந்துருச்சுன்னா சட்டன் போய் எடுக்க முடியறதில்ல. நான் போய் எடுக்கிறதுக்குள்ள துணியெல்லாம் நனைஞ்சு போயிடும். ஸோ கீழேயே காய போட்டுக்கிறது. பட் பெட்ஷீட்ஸ்லாம் வெயிலில் காய போட்டு எடுக்கிறப்ப தான் ஸ்மெல் வராமல் இருக்கும். நான் பெட்ஷீட்லாம் எடுக்காம விட்டேன்னா மழையில் நனைஞ்சு போகிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுச்சு. அதனால தான் கீழே காய போடுறது. நான் வீட்டில் என்ன வேலை செஞ்சாலும் துருவ தூங்க வச்சுட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அந்த வேலையை அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி விடுறோம். நான் டாய்ஸ்லாம் எடுத்து வைக்க அவன் எடுத்து வெளியே போட்டுருவான். ஸோ அவனை தூங்க வச்சுட்டு பண்ணால் எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும்ட்டு. வீடு கூட்டுறப்ப தவிர மற்ற நேரம் ஃபுல்லாக வீட்டில் டாய்ஸ் இறஞ்சே தான் இருக்கும். இது எல்லா குழந்தைங்க வச்சிருக்காங்க வீட்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டாய்ஸை விட அதிகமாக கிச்சனில் இருக்க பாத்திரத்தை வச்சு தான் விளையாடுவான். துருவ இந்த 2 பாயில் தான் விளையாடுவான். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் பாயை அலசி போட்டுருவேன். ஏன்னா மோஸ்ட்லி பாயில் உட்காந்து விளையாடவே மாட்டான். நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு ஓடிட்டே தான் இருப்பான்ட்டு. ஸோ அந்த டைமில் வீடு கூட்டாமல் அப்படி டேரெக்டாக வைப் பண்ணிடுவேன். நான் த்ரூக்கு டே டைமில் டைப்பர் போட மாட்டேன். நைட்டு தூங்குறப்ப மட்டும்தான் போடுவேன். அவன் அடிக்கடி யூரின் போகிறனால வீடு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக எப்போ மாப் போட்டாலுமே கொஞ்சமாக கம்ஃபர்ட் சேர்த்து மாப் போடுவேன். அப்படி போடுறப்ப வீடு நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்க இருக்க வீட்டில் அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆகுது வீட்டை மாப் பண்ணுறப்ப தான் வீடு நீட்டாக இருக்கும். நான் வீடு கூட்டி முடிச்சதுக்கப்புறமோ இல்லை மாப் பண்ணி விட்டதுக்கப்புறமோ ஃபஸ்ட்டு நான் பண்ணுற வேலை துருவோட டாய்ஸ்லாம் கொட்டி விடுறது தான். அவனோட 2 பாய் விரிச்சு போட்டு அதில் அவன் டாய்ஸ் கொட்டி விட்டுட்டா போதும். எழுந்திரிச்சு வந்த உடனே அவன் பாட்டுக்கு டாய்ஸில் விளையாண்டுட்டு இருப்பான். நான் என்னதான் எல்லா டாய்ஸையும் பாயில் போட்டு வச்சிருந்தாலும் அவன் கொஞ்சம் நேரத்திலேயே பாயை விட்டு வெளியே வந்துடும். ஸோ மறுபடியும் எப்போ வீடு கொட்டணும் அப்போ தான் டாய்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அகைன் கூட்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணி பாயில் போடுற மாதிரி இருக்கும். குழந்தைங்க விளையாடுற எல்லா டாய்ஸையும் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது வாஷ் பண்ணி வச்சிடணும். நான் சாஃப்ட் டாய்ஸாக இருந்தால் மிஷினில் போட்டுருவேன். நார்மல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டாயாக இருந்துச்சுன்னா கையில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். இந்த மழை காலம் வந்துட்டா போதும் வீட்டில் இருக்க எல்லா பொருள்லையும் ஃபங்கஸ் வச்சிருது. வெங்காயம் தக்காளியில் அழுகி போயிடுது. நானும் நிறைய மொத்தம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பருப்புலலாம் ஃபங்கஸ் வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ லைட்டாக வெயில் அடிக்கிறப்பெல்லாம் இருக்கிற வெங்காயம் பருப்பெல்லாம் அப்பப்போ வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிடுறது. இன்னைக்கு வீடு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றனால வெரி சிம்பிள் லஞ்ச் தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன். பருப்பு சாதம் மட்டும்தான் செய்யலான்னு சொல்லிட்டு. ஸோ அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் கரெக்டாக காஃபி குடிச்சு முடிச்சதுமே துருவ எழுந்திரிச்சிட்டான். நான் இவ்வளோ வேலை செய்கிறப்ப அமைதியாக தூங்கிட்டு இருந்ததே பெருசு. ஏன்னா குட்டி குட்டி சவுண்ட் வந்தால் கூட துருவ எழுந்திரிச்சுக்குவான். பட் அதிகமாக சவுண்ட் வந்தப்பவே அவன் ஏதோ ஒரு டயர்டாக இருந்திருப்பான் போல அசந்து தூங்கிட்டு இருந்தான். அவன் எழுந்திரிச்சதும் அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டேன். தென் அவனை விளையாட விட்டுட்டு வீட்டில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா பூஜை சாமான் வேற கொஞ்சம் கழுவணும். ஸோ சிங்க்ல பாத்திரம் இருந்தால் கழுவ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி பொருளாக கொண்டாந்து எடுத்து வச்சேன். ஒருத்தர் சாமி திங்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு வேற மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். பீதாம்பரி பவுடர் மட்டும் போட்டால் போதும். பித்தளை பாத்திரம்லாம் சூப்பராக இருக்கும். பித்தளை பாத்திரம் மட்டும் இல்லை, இரும்பு பாத்திரமும் சூப்பராக கரப்போகுது. பூஜை பொருள் கழுவுறதுக்கு சோப்பெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. டேரெக்டாக அந்த பீதாம்பரி பவுடர் போட்டாலே பாருங்கள் எவ்வளோ அழகாக அழுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்லாம் நான் இப்படி கழுவ மாட்டேன். புளி உப்பு இது மாதிரி வச்சு தான் கழுவிட்டு இருப்பேன். பட் என் அக்கா சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி பீதாம்பரி பவுடர்னு ஒன்று இருக்குது. இதை போட்டு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நியர்லி இப்போ ஒரு 6 மந்த்தாகவே இது மாதிரி தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூஜை பொருள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை விட ஈஸியான பவுடர் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக தெரியல. பட் விளக்கெல்லாம் கழுகுறப்ப அதில் என்ன பிசுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பீதாம்பரி பவுடர் போட்டு கழுவலாம். ஸோ அந்த மாதிரி கழுவுறப்போ எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ மற்ற சாமி பொருள்லாம் கழுவி வச்சுட்டேன். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.